எனக்கு பிடித்த பாடு அது உனக்கும் பிடிக்குமே. உங்களோட ஃபேமிலியை பற்றி நீங்க சொல்லுங்க பாப்போம். ஜானுதம் மாரோதம் தம். ஸ்ரீலங்கால வந்து நிறைய எல்லாரும் பேசினாங்க, போட்டோஸ் எடுத்தாங்க. ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. கில்மிஷாக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பாடுவேன் அப்படின்னு. அப்பா வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர். பார்த்து ஞாபகம் இல்லையோ வருவனாரதன் தொல்லையோ. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ் வந்து ஸ்ரீனி சார் தான். அப்புறம் சைந்தவி மேம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய எதிர்கால இலட்சியம் என்ன? ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன். சார் லாஸ்ட் 2 months பிஃபோர் வந்து எனக்கு ஒரு ரெக்கார்டிங். சரி, கரியர் இந்த பாட்டுல ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? நீ காற்று நான் மரம். ருத்ரேஷானாவும் நல்லா பாடினாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா 2 பேரும் ஒரே டைம்ல ஃபைனலிஸ்ட் ஆனது. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு. இந்தியாவா இலங்கையா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்ப மச்சாய போற போற மச்சாய போற போற. ஒரு முருகன் பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயூர், இலங்கையில யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய காணொலியில வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வந்து எங்களோட சேனல்ல வந்து கலைத்துறையில சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து நேர்காணல் எல்லாம் செய்து கொண்டு வாரினாங்கள். அந்த வகையில இந்த காணொலி கூட வந்து உங்களுக்கு ஒரு இசையை ரசிக்கக்கூடிய கலைஞர்கள், விரும்பக்கூடிய உறவுகளுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காணொலியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை என்னன்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான இந்தியாவினுடைய பிரபலமான தொலைக்காட்சி ஒன்றில இடம்பெறுகின்ற சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து பாடல் போட்டியில பங்கு பெற்றி உங்கள் மனங்களை வென்ற பாடகியான சஞ்சனாவை தான் நேர்காணல் செய்ய போகின்றோம். இப்ப காணொலிக்குள்ள போறதுக்கு இடையில எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்ப காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ஸ்வீட்டா இருக்கீங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்டர்வியூலாம் எடுத்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்ப சஞ்சனா வந்து நாங்கள் பெரிய டிவியில, அதாவது வந்து சி டிவியில வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து பார்த்து நாங்கள் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் யாழ்ப்பாணத்துல உங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி 2 வருஷமா இதே அந்த ஷோ முடிஞ்சு. ஓகே, யாழ்ப்பாணம் வந்து நீங்க முதல் தடவையா வந்திருக்கீங்களா? முதல் தடவையா வந்திருக்கிறீங்க. என்னத்துக்காண்டி வந்திருக்கிறீங்க? முதல்ல யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு முதல் காரணம் வந்து சிந்து அண்ணா வந்து ஸ்ருதிலயா பேண்ட்ல இருக்கவங்க பாடுவாங்க, சூப்பரா பாடினாங்க. அண்ட் அவங்க தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இந்த ஸ்ரீலங்கா வரத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஃப்னா வரத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த கில்மிஷா அம்மா இருக்காங்க. கில்மிஷா அம்மா அப்புறம் அவங்க அப்பா, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இங்கே வரத்துக்கு, டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே. ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். நான் வந்து இங்கே வந்து கருணை எம்பதி மூத்த விநாயகர் கோவிலில் வந்து ஒரு 4ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு முதல் நாள் திருவிழா அன்னைக்கு நான் பாடினேன். நான் மட்டும் இல்லாமல் நிறைய சிங்கர்ஸ் வந்து பாடினாங்க. சிந்து அண்ணா, சிந்து பேண்ட்ல இருக்க அண்ணா, அவங்களாம் பாடினாங்க. நிறைய சிங்கர்ஸ் வந்தாங்க. நான் நினச்சேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட பழகுறச்ச ரொம்ப நல்லா பழகினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நல்ல விஷயம். இப்ப நாங்க வந்து நீங்க ஒரு பாடகி என்று தான் சொன்னாங்க சரிகமப்பா நிகழ்ச்சியில எல்லாம் வந்து உங்களை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட உறவுகளுக்கு. இருந்தாலும் வந்து நீங்க இப்ப யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. இந்த டைம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதால வந்து ஒரு முருகன் பாட்டோட நாங்கள் இன்டர்வியூ தொடர்ந்து கழிச்சு கொண்டு போவோம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு முருகன் பாட்டை ஒன்று படிக்கிறீங்களா? தெரியுமா? முருகன் பாட்டா? சரி. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. வேலவா வேலவா வேல் முருகா வா வா. 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 வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா சண்முகா முருகா முருகா. வேலவா வேலவா.
உண்மைக்கு நல்லா இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக வந்து நாங்கள் கதைகளோட சேர்ந்து பாட்டுகளையும் படித்து கொண்டு போவோம், அந்த போர் அடிக்காம எங்களோட ஒரு பார்க்கணுன்றதுக்காண்டி. சரி, உங்கள்கிட்ட நான் முதல்ல அது கேள்வி கேட்கிறேன். இந்த நீங்கள் வந்து இப்போ வேறு இன்டர்வியூல மீடியாக்கள் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சேனல் ஊடாக வந்து உங்களை நாங்கள் வெளியில காட்டுறோம். சரியா? உங்களுக்கு வந்து இந்த இசை மீது ஆர்வம் எப்படி வந்தது? இசை வந்து பாட்டு வந்து எனக்கு பாட வரும் வந்து என்னோட ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா தெரிஞ்சு. ஸ்கூலில் வந்து என்னோட டீச்சர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணாங்க காம்படிஷன் போய். அதுக்கப்புறமா தான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் சரி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய சேனல்ஸ்க்கு. பட் ஒரு சின்ன வயசில். ஆனால் அதுக்கப்புறமா எங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்தோன்னே ஒரு 11, 10, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் ட்ரை பண்ணேன். லக்கிலி அது கிடச்சிச்சு. நான் ஃபினாலே வரைக்கும் போவேன் நான் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செகண்ட் ரன்னரப் ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வரைக்கும் போனது ரொம்ப ஹாப்பி. அண்ட் மக்கள் அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே சஞ்சனா, நல்ல மாதிரிலாம் கதைக்கிறீங்க, சுவாரஸ்யமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கலைஞர்களை தான் நாங்கள் வந்து கூடுதலாக இன்டர்வியூ செய்கிற. நாங்கள் முதல் தடவைன்னு சொல்லல, 1-2 பேர் நினைக்கிறேன். பிரியங்கா எல்லாம் எடுத்திருக்கிறோம், மற்றது கொஞ்சம் பேர் எடுத்திருக்கிறோம். உங்களையும் எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் எப்படியான பிள்ளைகளை வந்து எங்களோட உறவுகள் பார்க்கணும், உங்களை போல வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் இருக்கணும்ன்றதுக்காண்டி. சரியா? அது மட்டும் இல்லை, நீங்களும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு நீங்கள் எடுக்கிறதுல ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கு. சரி எடுக்கிறாங்க, நம்ம இன்னும் நல்லா பாடணும் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல விஷயம். என்னண்டாமா வந்து நீங்க வந்து இப்ப எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க ஸ்கூல்ல? நான் இப்ப 8வது படிக்கிறேன். 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. ஓகே, உங்களோட ஃபேமிலியை பற்றி நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்களுக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணா அப்படியா இருந்திருக்கீங்கம்மா? அல்லது? எனக்கு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி அவ அப்படி உங்களை மாதிரி பாட்டு படிப்பாவா? அவங்க எல்லாருமே பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க. ஆனா பாட்டு தவிர ஆடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாமே பண்ணுவாங்க. வாழு சொல்றது கேட்க மாட்டாங்க. குளப்படி கொஞ்சம் கொஞ்சம், ரொம்ப வாழ இல்லை. என்ன சொல்றோமோ அது பண்ணிட்டு வாழ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா. சரி, ஓகே. இப்போ நான் உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த சீத்தமிழ் சரிகமப மேடையில் வந்து நானும் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்றோன்னு சொல்லி நீண்ட நாள் கனவாக இருந்திருக்கு தானே உங்களுக்கோ அல்லது உங்களோட பேரண்ட்ஸுக்கோ? எனக்கு இருந்திருக்கு தானே. அப்படி இருக்க வந்து அந்த போட்டி நடந்து கொண்டு கேட்க கோல் பண்ணுவாங்கல்லானே அடுத்தடுத்த சீசனுகளுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்படி கோல் பண்ணிக்க நீங்கள் என்ன வழியால் நீங்கள் அதை தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் அந்த போட்டியில் பங்கு பெற்றீங்க? நீங்கள் முதல்ல வந்து ஆடு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் சரி சரிகமப ஆடிஷன் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோன்னு அம்மா தான் முதல்ல அப்பாவை இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணால் செலக்ட் ஆகலைன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது செலக்ட் ஆகிடுவோன்னு. செகண்ட் ஆடிஷன் வந்து உமாசங்கர் சார் இருந்தார், கத்தம் உமாசங்கர் சார், விக்கு விநாயகமோட பையன். அவங்க வந்து அவர் தான் வந்து ஆடிஷன். சரி நம்ம இவரெல்லாம் இருக்காரு, நம்ம எப்படி செலக்ட் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமும் பாடினேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், சூப்பராக பாடுற, செமையாக பாடுற அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் 2 ஆடிஷன் முடிஞ்சுது. அடுத்த நாள் வந்து நம்ம ஷூட் நடக்கிற இடத்துல வந்து ஆடிஷன் நடத்துகிறாங்க. இது மாதிரி ஒரு 5 ஆடிஷனில் தொடர்ந்து செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 4வது ஆடிஷனில் தான் வந்து 7வது ஆடிஷனில் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஷோவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாட்டுலாம் கொடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஜாலியாக இருக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அங்கேயும். ஓகே சஞ்சனா, நல்ல மாதிரி நான் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்றீங்க. மற்றது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு ஒன்று கேட்க போறேன். எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஒன்று நான் இப்போ கேட்க போறேன். படிப்பீங்களா நீங்க? இந்த எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே, நான் விரும்பி படிச்சீங்களா? இல்ல அது கோல்டன் கிடைச்சதா உங்களுக்கு? அதுக்கு முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி வந்த ரவுண்ட்ஸ்ல எல்லாம் கோல்டன் கிடைக்கல. முதல்ல அந்த ரவுண்ட்ல தான் டெடிகேஷன் ரவுண்ட் எப்பவுமே எனக்கு ஒரு லக்கியான ரவுண்ட். அதுலதான் எனக்கு முதல்ல கோல்டு கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவா இருந்துச்சு, நம்ம இன்னும் நல்லா பாடணும். ஓகே, அந்த பாட்டுல ஒரு few lines படிங்க. சரி. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதய
பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழியில் எந்த மனது அறியுமே. வாவ், செமையா இருக்கு. சரியா? ஓகே. இப்ப நான் செமையா இருக்குன்னு சொல்லத்தான் மோனுமெண்ட் இல்லை என்று சொன்னா ஆல்ரெடி உங்களோட எல்லா பாட்டுகள் எல்லாம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி தான். இருந்தாலும் வந்து நீங்க படிக்க நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே உண்மையாவே இல்லையா? சரி. இப்ப பாட்டெல்லாம் நல்லா படிக்கிறீங்க, நான் கேட்கறதுக்கெல்லாம் சுவாரஸ்யமா கதைக்கிறீங்க, அதெல்லாம் இருக்கு. இப்ப நீங்க நேற்று தான் வந்து நீங்க யாழ்ப்பாணம் ஷோ எல்லாம் நேற்று நைட் முடிஞ்சுது. அப்ப எப்ப நீங்க இந்தியாவுக்கு போறீங்க? நாளைக்கு காலையில போறீங்க. போனா இப்ப நீ யாழ்ப்பாணம் பாடுறது இந்த ஷோ கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிட்டா நல்ல சந்தோஷம், நானும் வருவேன். எனக்கும் அந்த மாதிரி இருக்கும், எனக்கும் ஆசைதான், இங்கேயே இருக்குன்னு ஆசைதான். எப்படி உங்களுக்கு இப்ப நீங்க வந்து இந்தியால இருந்து இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிறீங்களானே, இலங்கையில யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்களானே, இந்தியாவா இலங்கையா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்ப ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனா ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அது மாதிரி இலங்கையில வந்து எல்லாரும் ஸ்வீட்டா இருக்காங்க, இந்தியாலையுமே நல்லா எல்லாரும் ஸ்வீட்டா இருப்பாங்க. இங்க ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. எனக்கு இலங்கையும் பிடிக்கும், இந்தியாவும் பிடிக்கும். அது என்னோட ஓன் கண்ட்ரி இல்லையா. ஸ்ரீலங்கால வந்து நிறைய எல்லாரும் பேசினாங்க, போட்டோஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் நடக்குமா நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதான் மணி வேல்யூ டிஃபர் ஆகும். நான் பார்த்தது இங்கே வந்து ஒரு நோட்லேயே 1000 rupees இருந்திருக்கும், அங்கே வந்து தனித்தனியா இருக்கும். ஸோ மணி வேல்யூ டிஃபர் ஆச்சு. அண்ட் ஃபுட்டு கூட நல்லா இருக்கு. இங்கே என்ன சாப்பாடு பிடிச்சது யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து ஜூஸ் பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட், அந்த வெஜ்ல ஃபுட் இடியப்பம் அப்படி அதெல்லாம் பிடிச்சது. ஃபுட் சும்மா வீடியோ காணி சொல்றீங்களா? சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவோமே. உண்மையாவே பிடிச்சிருக்கு. உண்மையாவே பிடிச்சிருக்கு. காலையில கூட இங்க பன்னீர் கொத்து பரோட்டா சாப்பிட்டேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. சொல்றதெல்லாம் உடனே செய்யறாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்து. ஓகேம்மா, நல்ல விஷயம். அடுத்து உங்கள்கிட்ட கேட்கணும் நினைக்கிறேன். என்னென்னா நீங்க வந்து இந்த பாட்டெல்லாம் நல்லா படிக்கணும், நான் ஒரு பிளேபேக் சிங்கரா எதிர்காலத்துல வேற ஒன்று மட்டும் தானே ஆசைப்பட்டு பயணிச்சு கொண்டு வாரீங்க. இப்படி விரைக்க நீங்க வந்து இசையை வந்து முறைப்படி, சங்கீதத்தை வந்து முறைப்படி படிக்கிறீங்களா, இல்லது வந்து இனித்தான் படிக்கணும் மட்டும் ஆசைப்படுறீங்களா? முறைப்படி ஒரு 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். ஷோ வந்து கொஞ்சம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாடணும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஜட்ஜஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்தாரு. ஸோ 3 years, 2 வருஷம் ஆயிடுச்சுல முடிஞ்சு, அந்த 3 yearsல இருந்து கத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்போ எனக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஷோல பாடினதுக்கும் இப்போ பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இன்னும் நல்லா டெவலப் பண்ணிருந்தா ஆசை எனக்கு. நான் இன்னும் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிறதுலாம் வந்து துளி அளவுனால இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, ஓகே. நீங்கள் யாழ்ப்பாணம் பெற முதல் சரியா இந்தியாவில் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளுக்கு போகணுமெண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருந்திருக்கு தானே? அப்படி இருக்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாட்டுக்கு போகணுமெண்டு ஆசைப்பட்ட நீங்கள் இசை பயணத்தில்? ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் போகணும்னு ஆசைப்பட்டேன். வந்துச்சு, அதுவும் வீசா எல்லாமே நடந்தது. பட் ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால அது நடக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்தோம், நிறைய வந்துச்சு. ஆனால் ஏதோ இஷ்யூஸ்னால, டிக்கெட்டு இதெல்லாம் இஷ்யூஸ்னால வரல. அண்ட் அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா கில்மிஷா அம்மா அவங்களோட பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இனிமே வரும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. பார்க்குற உறவுகளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிக் கொள்ளணும். சஞ்சனா வந்து சரிகமப நிகழ்ச்சியில் வந்து பாடினது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எங்களோட காணொலி பார்க்குற உறவுகள் வந்து ஈழத்திலையும் சரி, புலம்பெயர் உறவுகளும் சரி, கனபேர் பார்ப்பீங்க. சஞ்சனான்ற பாட்டுகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதாக்கள் வந்து இப்போ இந்த காணொலி ஊடாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து பல ஆலயங்களில் பல பெரிய பெரிய ஷோக்கள் எல்லாம், மியூசிக் ஷோக்கள் எல்லாம் ஒரு ஆக்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். புலம்பெயர் உறவுகள் கூட செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியான உறவுகள் வந்து இந்த சஞ்சனாக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும், இப்படியான இடங்கள்ல படிக்கணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளையும் வளர்ந்து வர பிள்ளை, அப்படியான பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வேண்டிய எதிர்காலம் முன்னுக்கு வரும்ன்றதை இந்த இடத்துல நான் தாழ்மையா தெரிவித்துக் கொள்றேன். மற்றதமா அப்படியான வாய்ப்புகள் வந்தா நீங்கள் போய் படிக்கணும். சரியா? கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் சொன்னதுக்கு. ரொம்ப இதுல என்ன தேங்க்ஸ், நீங்க ஒரு என்ன சொல்றது, உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். சரியா? என்று சொன்னா இப்ப என்ன சொல்றது, சின்ன ஆளா இருந்தாலும் நீங்க ஒரு டேலண்டான ஆள் தானே, என்ன உண்மையே? அப்படி கெத்தா சொல்லணும். சரியா?
பயப்படக்கூடாது. சரி, ஓகே. நான் கன நேரம் கதைச்சிட்டேன் நினைக்கிறேன். ஒரு பாட்டன் படிக்கிறீங்களா? உள்ளத்தை மீட்டது ஆளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ அல்லால் தெய்வம் வேறெது நீ என்னை சேரும் நாளிது ஓஹோ ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. உண்மைக்கு நல்லா இருக்கு. என்னன்னு சொல்றது, இங்க பாட்டு படிக்கிறதை தாண்டி கதைக்கிறதையும் பேசுறதையும் தாண்டி எந்த நேரமும் சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. உண்மையா அது நல்லா இருக்கு பார்க்க எனக்கு. சரியா, அம்மா சொன்னாவே நல்லா சாப்பிட்டு கொண்டு எல்லாம் இருப்பீங்களா? சாப்பாடுண்டா விருப்பமா? அப்படி சாப்பாடு. சரி, இன்டர்வியூ முடி நாங்க உங்களுக்கு என்ன பண்ணி தரோம்? சாப்பிட்டுட்டு நான் வந்தேன். அப்படியே ஜூஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். சரி, ஜூஸ் தான் எனக்கு பிடிக்குதா வண்டி தாராம். மற்றதம்மா வந்து இப்போ கேட்கணும் நினைச்சுன்னா அந்த சரிகமபா அந்த செட்டில் வந்து ஒவ்வொரு போட்டியாளர் வந்து இருந்திருப்பீங்க தானே. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு மற்றது அவையை பிடிக்காது இவையை பிடிக்காது சின்ன சின்ன இதுகள் எல்லாம் இருந்திருக்கு தானே. உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இருக்காது. உங்களுக்கு வந்து அந்த சரிகமபா செட்டில் நீங்க வந்து அந்த அந்த சீசன்ல வந்து பாட்டு பாடும்போது உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்ட் ரொம்ப க்ளோஸ்ன்னு இல்லை, ஆனால் எல்லாரும் சூப்பராக பாடுவாங்க. கில்மிஷாக்கா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பாடுவேன் அப்படின்னு. நாங்களும் இந்த ப்ராக்டிஸ் டைம் அப்படிலாம் பேசுவோம். ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க தான் எனக்கு அங்கே கொஞ்சம் ரொம்ப க்ளோஸு. ராகவண்ணா, அப்புறம் குட்டீஸ்லேருந்து சாத்விக்கு, கவினா, தக்ஷிதா, கவினோட தங்கச்சி ரேஷ்னா கூட இருப்பா, அவங்க ஃப்ரெண்ட். எனக்கு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணுவோம். எல்லாரும் பிடிக்கும் எனக்கு. எல்லாரும் பிடிக்குமே. என்ன இது ஒரு ஆளை குறைச்சி சொல்ல விட்டாலும் சிக்கலா போட அப்படி சொல்லல தானே? என்ன இல்ல ரொம்ப நாள் எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்களா? என்ன மூட வீட்டுல அம்மா அப்பா பாட்டு படிப்பினமா? அப்பா பாடுவாங்க. அப்பா வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர். பாத்ரூம் சிங்கர் இல்லை, நல்லாவே பாடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நல்லா பாடுவார் அப்படிதான். ஆனால் நல்லா வாய்ஸ் நல்லா இருக்கும். ஹை பிச்செல்லாம் நல்லா போவார். கிரேவான வாய்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலில் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், மிஸ் எங்கள் அப்பா பாத்ரூமில் பாடுறாங்க சொல்லியிருக்கேன். LKG எல்லாம் படிக்கும்போது நானும் அப்பாவும் ஒரே ஸ்கூல். அப்பெல்லாம் நான் LKG படிக்கும் ஒரே ஸ்கூல்ல என்ன விளங்க இல்லை. அப்ப உங்களோட படிக்கிறாரா? இல்ல அப்பா படிச்ச ஸ்கூல்ல நான் படிக்கிறேன். இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து பாட்டுகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவீங்களானே? காம்படிஷனோ இல்ல அந்த ஷோக்களுக்கு போகுது நீங்க பாட்டுகள் படிச்சு பழகுவீங்களா இல்ல செய்வீங்களானே? அப்படி செய்யும் போது வந்து அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு சொன்னது இல்லையா, ஒரே பாட்டு இருக்காம படிப்புலயும் கவனமா இருக்கணும் அப்படி சொல்றே இல்லையா? அல்லது வந்து ஃபுல்லாவே பாட்டுலயே போக்கஸ் இதுமோன்னு சொல்றவையா? இல்ல அப்படி சொல்லுவாங்க எல்லாருமே. அதான் படிப்பு முக்கியம் தானே. அது சாங் வந்து ஒரு பார்ட் டைம் ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல்லையும் ஓகே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்பா சொல்லுவாங்க இதையும் பாரு அதையும் பாரு, எல்லாத்தையும் பெஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஸ்கூல்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுன்னு நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ரெண்டுத்தையும் நீ பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் அப்பா கண்டிப்பாக சொல்லுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க பாரு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண இல்லையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சிட்ட நினைக்கிறேன். சரியா, வேற உங்களுக்கு என்ன இப்போ லேட்டஸ்டாக வந்த பாட்டுகள் என்ன தெரியும் உங்களுக்கு? முத்தமழை. அதில் படிங்க. நான் காதலி நீ வேறெல்லாம் வெறும் வேஷம் என்பே காலம் யாவும் நீதானே அந்த காலன் வந்தால் வெல்வேனே இன்னும் ஒரு முறை இந்த கதை சொல்லவா காதில் விழும் வரை காதல் பாடவா ஜானுதம் மருதம் தம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம் பொல்லாயிரவோ சொல்லாரவோ
உசுரோ கண்ணாரா என்னாரா பெண்ணாரா இன்னும் மறுவந்தன் கதையே எந்தன் கதை இன்னும் மறுவந்தன் கதையே. செமையா இருக்கு. அந்த சின்மை படிச்ச மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ. உண்மை அப்படித்தான் இருந்துச்சோ? சும்மா சொல்றீங்களா? இல்ல உண்மையா நல்லா இருக்குமா. சரியா, நான் உங்களோட இதுக்காண்டி சொல்லல, உண்மைக்கு நல்லா இருக்கு. உங்களோட எதிர்காலம் வந்து ஒரு என்ன சொல்றது, நீங்க எதிர்பார்த்த மாதிரிக்கு பெரிய ஒரு பாடகியா வரணும் பண்றதா உங்களோட ஆசை என்ன? ஆமா, அதுக்காண்டி தான் பயணிக்கிறீங்க உங்களோட இசைத்துறையில. அந்த ஆசை வந்து நிறைவேறணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரியாமா, நீங்க வந்து இப்ப இந்தியால இந்த பெரிய காம்படிஷனா வந்து சரிகமபா இந்த பாடல் போட்டியில வந்து பங்கு பெற்றி இந்தியாவில வந்து வர ஷோக்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்களானே. அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இலங்கையில யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இங்க வந்து இப்ப புதிய ஒரு மியூசிக் பேண்டோட, புதிய சிங்கர்ஸோட, புதிய ஆர்டிஸ்டோட தான் நீங்க பயணிச்சீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தா உங்களுக்கு? இந்தியாவுக்கும் இலங்கையான கலைஞர்களுக்கும் இடையில இந்தியா எல்லாம் சேமா தான் இருந்துச்சு. ஆனா இந்தியால வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், கொஞ்சம் உடனே அட்டாச் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நான் பேச அட்டாச் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ உடனே அட்டாச் ஆயிட்டாங்க அவங்களும், எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆனா அதுவும் அண்ட் சொன்னாங்க சூப்பரா பாடுறேன், இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரமா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அட்டாச் ஆகலன்னு எனக்கு தெரியாது. வந்து யாழ்ப்பாணத்துல முதல் தடவை நீங்க முதலாவது பாட்டு அந்த ஒரு ஆலயத்துல வந்து பாடினீங்கல்லானே, முதல் தரம் நீங்க மேடையில அந்த ஏறும்போது வந்து எங்களோட யாழ்ப்பாண துறவுகள் சந்தோஷம் எப்படி உங்களுக்கு வெளிப்பாடா இருந்தது? ஸ்டேஜ்ல ஏறத்துக்கு முன்னாடியே வந்தோடனே எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க, நல்லா பாடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறினதுக்கு அப்புறமும் ரொம்ப அதை விட பலமா இருந்துச்சு. கை தட்டினாங்க, எல்லாருமே விசில்லாம் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடினப்ப ஆடியன்ஸ் சைட்ல இருந்து மணி கொடுத்தாங்க, 1000 rupees கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகி அவங்க வந்து எனக்கு 20,000 கொடுத்தாங்க. அது 1000 rupees சேர்த்து 21,000 rupees எனக்கு கிடைச்சு. ஒரு மாதிரி வந்து காசை சேர்த்து கொண்டு தான் போறீங்களே, அப்படியே உழைச்சு கொண்டு பிளெஸிங் தான், அது ஒரு பிளெஸிங் தான். முதல் தடவை தான் வந்தேன், எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இன்னும் நிறைய சிங்கர்ஸ் வராங்க, நல்லா பாடுவாங்க அவங்களும். ஸோ அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேற ஒரு ஷோக்களை கூப்பிட்ட உடனே வருவீங்களா? கண்டிப்பா வருவேன். எனக்கு ரொம்ப அந்த ஜாஃப்னா பிடிச்சிருக்கு, ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கும் இங்கே இருக்குன்னு தான் ஆசைப்பட்டு நாளைக்கு போறோம். அண்ட் கண்டிப்பா கூப்பிட்டா வந்துடுவேன். சரிகமபா மேடையில வந்து பல சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கு தானே. அந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னா இதை சொல்லுவீங்க? தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் அந்த 1 கேட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டு. அப்பா மம்மியெல்லாம் வந்து இது பண்ணாங்க, இந்த இதெல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து நிர்மலா மேம் வந்து தான் எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட், டோல்கேட் அந்த கோல்கேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு மெமரபிளான மூமெண்ட் சரிகமபா நடந்தது. அதுதான். அந்த சரிகமபா மேடை இருக்கு தானே, அந்த ஸ்டேஜ்ல வந்து ஜட்ஜஸ் வந்து 4 பேர் ஆகும் இருந்தவே உங்களை ஜட்ஜ் பண்ணிருக்கேன். அப்படியா? 4 பேர். அந்த 4 பேர்ல வந்து உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ் வந்து எல்லாருமே நல்ல ஜட்ஜ் தான். எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது வந்து ஸ்ரீனி சார் தான். ஸ்ரீனி சார் தான் எனக்கு எப்போவுமே ட்ரெயின் பண்ணுவார், மென்டார் பண்ணுவார். இப்படி பண்ணு இந்த மாதிரி. இப்போ வாய்ஸ் பாடுறீங்கன்னா ஸ்ட்ரைட் நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி சொல்வார். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸும் நிறைய வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜட்ஜு. எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜட்ஜ் வந்து ஸ்ரீனி சார் தான். அப்புறம் சைந்தவி மேம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்து சூப்பராக பாடுற, சஞ்சு இப்படி பண்ணு இந்த மயங்கோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல அப்படி பண்ணணும்ல, அப்படி பண்ணணும், லகரம் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்டா ரொம்ப பிடிச்சது ஸ்ரீனிசா, அப்புறம் சைந்தவி மேம். ஸோ மற்ற ஜட்ஜஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிகமபா நிகழ்ச்சியில வந்து பாட்டுகள் வந்து இப்ப நாளைய ஷோவுக்குரிய பாட்டு வந்து நீங்க முதல் நாளே ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்களானே. பண்ணும்போது உங்களால கஷ்டமான கட்டங்கள் தான், இது படிக்க பிள்ளை பெருமா அல்லது கோல்டன் என்ன கிடைக்குமா இல்லையாண்டெல்லாம் வந்து
யோசிச்சிருப்பீங்களானே? அப்படி யோசிச்சு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிக்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுத சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கா? ரொம்ப எல்லா சாங்க்கும் நடக்கும், ஆனா ரொம்ப எல்லாம் நடக்காது. ரொம்ப நடந்தது வந்து ஒரு நாள் வந்து தஞ்சாவூர் போகணும். தஞ்சாவூர் முடிச்சுட்டு தஞ்சாவூர் போயிட்டு நான் அடுத்த நாளே வந்து எங்களுக்கு ஷூட்டிங்கா இருந்தது. அப்ப வந்து தித்திக்குதே சாங் தான் கொடுத்துருந்தாங்க எவரின்றவங்கள. அந்த சாங் பாடின அந்த சாங் வந்து எனக்கு நைட்டு தான் கேட்டேன். அப்புறம் லிரிக்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்துச்சு. டியூன் ஓகே, லிரிக்ஸ் தான் அங்கே கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்பாவும் காலையில் ஏறலை, அதனால அதில் வந்து கொஞ்சம் வர்ஸாக தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் எனக்கு ஹார்டாக இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் கொஞ்சம் எனக்கு ஸ்லிப்பான பர்ஃபார்மன்ஸ். வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேன், மன்னிப்பாயா அன்பே. காற்றிலே ஆடும் காகிதம் நான், நீதான் இந்த கவிஞனாகினான். அன்பில் தொடங்கி அன்பில் முடிக்கிறேன், என் களங்கரை விளக்கமே. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேன். மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. வாவ், சூப்பரா இருக்கு. இந்த போட்டிகளுக்கு நீங்க போவீங்கல்லானே, போவைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகாத சந்தர்ப்பங்கள் எல்லாம் கணக்கா இருந்தானே, அப்படியான டைம்ல வந்து அதை என்ன நீங்க மெயின்டைன் பண்றீங்களா அடுத்த கட்டங்களுக்கு? ஸ்கூல்ல உங்களுக்கு பிரின்சிபல் வேலை டீச்சர்ஸ் மேல சொல்றேன் இல்லையா, ஏன் பாறையில போறேன் அப்படின்னு? அதெல்லாம் அவங்க ஒண்ணுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப போனதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி ஃபினாலே வரைக்கும் அவங்க அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்து ஒரு 1 டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் எங்களோட பர்டிகுலர் ஏரியாவில் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ பிரின்சிபல் சார் வந்து எனக்கு 3 இயர்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு ஷோ போயிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பேனர் வச்சாங்க, எனக்கு ஒரு 2 சைட்ஸ்லையுமே பேனர் வச்சாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ இது போகிறோம், ஸ்கூலில் எக்ஸாம் டிஃபர் ஆகுது, 6th போனால் தானே நம்ம அடுத்த கிளாஸ் போக முடியும். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பயம், ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அதெல்லாம் நினச்சா என்னால் அங்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு போறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட், மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் ப்ரெஷரே பண்ணல, ஏன் வரல ஏன் இவ்வளோ நாள் லீவு, இதுக்கெல்லாம் ஏன் போறீங்க, எதுவுமே கேட்கல. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. பிரின்சிபல், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பிரின்சிபல் மேம் அதில் கரஸ்பாண்டன்ட் சார் வரைக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. பிடி மேம் எல்லாருமே அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்கள குறையே சொல்ல முடியாது. மேக்ஸிமம் சப்போர்ட் அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. சஞ்சனாவை நாங்கள் டிவியில் 2 வருஷத்துக்கு முதல் பார்த்த சஞ்சனா அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிற. வளரவும் இல்லை, கட்டாகவும் இல்லை, அப்படியே கியூட்டா சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. காரணம் என்ன? இவ்வளோ தான் உங்களோட உயரமா இல்லது இனிதான் வளருது? நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக தான் இருப்பேன். ஹீல்ஸ் தான் போட்டிருக்கேன், ஷார்ட்டாக தான் இருப்பேன் கொஞ்சம். ஆனால் நான் வால் தான் கொஞ்சம் அங்கேயே நல்லா வால் பண்ணுவேன். உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? உங்களுக்கு கூட 2 பேரையும் பிடிக்கும். 2 பேர்ல யாரை கூட பிடிக்கும்? அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாடுறதுக்கு, ரிஹர்சலுக்கெல்லாம் அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க. அப்பா வந்து ரிஹர்சலுக்கும் எப்பயாவது அம்மாவால முடியலன்னா ரிஹர்சலுக்கும் கூட்டிட்டு போவாங்க, செட்டுக்கோ ஷூட்டிங்க்கும் கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் அது ஷூட்டிங் எப்பவுமே மிட்நைட் தான் முடியும் கண்டிப்பா. ஸோ அதனால அப்பவும் கார் டிரைவ் பண்ணி 1 hour ஆகும். அங்க இருந்து ஷூட்டிங் செட்ல இருந்து இங்க போறதுக்கு எங்க வீடு வரைக்கும் ஒரு 1 hour ஆகும். அது வரைக்கும் கார் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு தான் படிப்பாங்க. ஸோ 2 பேருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அம்மா வந்து சொல்லவே வேணாம், பாட்டு கொடுக்கறதுல இருந்து எனக்கு பாட்டுலாம் லிஸ்ட் வந்து அனுப்புறது அவங்க தான். எனக்கு பிடித்த பாடலாம் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஷோ போறதுக்கு முன்னாடியே அம்மாலாம்
நல்லா சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுதான் அதுல இருந்து நான் சாங் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த சாங்லாம் முன்னாடி கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா. இப்போ நீங்க வந்து நான் கேட்கறது எல்லாத்துக்கும் வந்து நல்ல சுவாசியமா கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. கேட்ட இடக்கால பாட்டு மற்றது இப்போ ரீசெண்டா வந்த பாட்டு படிக்கிறீங்க. ஒரு பழைய பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? பார்த்து ஞாபகமில்லையோ வருவனாரகம் தொல்லையோ, பார்த்து ஞாபகமில்லையோ வருவனாரகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்து ஞாபகமில்லையோ வருவனாரகம் தொல்லையோ, அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் இந்த நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகமில்லையோ வருவனாரகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ. உண்மைக்கு நல்லா இருக்குமா? பழைய பாட்டை விரும்பி பார்க்குற உறவுகள் வந்து இந்த பிள்ளை வந்து ஃபுல்லாகவே பழைய பாட்டுகளை படித்து ஃபுல்லாகவே கேட்கணும் போல இருக்க வந்து யோசிச்சு ஆசைப்படுவீங்க. என்ன செய்யறது, உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது தானே, குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே இல்லாட்டி ஃபுல்லாக நாங்கள் கதைச்சு கொண்டே இருப்போம் மண்டேக்குள்ள. நாளை எப்படியும் ஃப்ளைட்டுக்கு போக மாட்டேன். மற்றதுமா நான் உங்கள்கிட்ட கேட்கணும், உங்கள்கிட்ட மட்டும் இல்லை இன்டர்வியூ எடுக்கிற எல்லாட்டையும் கேட்குறேன்னா உங்களுடைய எதிர்கால இலட்சியம் என்ன? எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான் எடுக்கணும்னு ஆசை. சிங்கிங்காக கிடையாது, பேசிக்காக அந்த சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி டீச்சிங் ஸ்கில்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன எல்கேஜி அந்த இன்ஃபேன்ட் சைஸ்லலாம் இருக்கும்போது எனக்கு என்ன ஆசை, டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எய்ம்ஸ் மாறும். ஆனால் இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கணும். யாருன்னு என்னோட ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து டீச்சர். ஸோ அவங்க எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் சூப்பராக எடுப்பாங்க. சரி, எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன்லாம் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எடுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த எல்கேஜி அவங்களுக்குலாம். ஸோ எனக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆகும் தான் ஆசை. அண்ட் பார்ட் டைம் எனக்கு சிங்கிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சிங்கிங் போவேன். சிங்கிங் ஓகேவா இருந்துச்சுன்னா நான் டீச்சிங் ப்ரொஃபஷன் போயிட்டு இதுவும் மேனேஜ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபீமேல் சிங்கரார், மேல் சிங்கரார்? மேல் சிங்கரில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கார்த்திக் சார். அண்ட் அதுக்கப்புறம் மேலில் வந்து இன்னும் ஸ்ரீனி சார் பிடிக்கும். ஸ்ரீனி சார் பாடுற சாங்ஸ் பிடிக்கும். ஹரிஹரன் சார் பிடிக்கும். ஒருத்தர் சொல்லவே முடியாது, எல்லாருமே. ஹரிச்சரன் சார் பிடிக்கும். அதுல வந்து மேல்ல வந்து யாரு கூட பிடிக்கும்? ஹரிஹரன் சார். சரி, ஹரிஹரன் சார் இந்த பாட்டுல ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? படிக்கிறதுல ஏதாச்சும்? படிக்கிறேன். என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வே, நீ கரை நான் இலை, உன்னை ஒட்டும் வரைக்கும் தான் உயிர் தரிப்பேன், நீ சுவாசம் நான் தேகம், நான் உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன், நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். வாவ், நல்லா இருக்கு. இந்த கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போலோட, அப்படி இனிமையா இருக்குது. என்ன இல்லாட்டி மனசை யோசிக்கிறீங்களா இவர் சும்மா கதை அடிச்சு விடுறாரு அப்படி என்ன? இல்ல என்ன? இப்ப நீங்க வந்து மேல் சிங்கர்ன்ற விருப்பமான பாட்டு ஒன்று தான் படிச்சு. நீங்க ஃபீமேல் யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ஃபீமேல ஃபர்ஸ்ட் சித்ராமா பிடிக்கும். சும்மா ரேண்டமா சொல்றேன், அதுக்கப்புறம் யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சித்ராமா பிடிக்கும், அதுக்கப்புறம் சின்மை மேம், அப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம். இன்னும் 3 பேர் பிடிக்கும். அதுல வந்து கூட பிடிக்கிறது யார? கூட ரொம்ப பிடிக்கும்னா வந்து சித்ரா அம்மா பிடிக்கும். அப்புறம் சைந்தவி மேம் பிடிக்கும். சைந்தவி மேம் சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இல்ல 2 பேர்ல யார நீங்க சைந்தவி மேமோ அல்லது சித்ரா மேமோ பிடிக்கும் கூட? சித்ரா மேம். அவன் பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா?
மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை, இதை நான் கேட்டேன் இதை நான் கேட்பேன் உனையே தருவான், இதை நான் கேட்பேன் உனையே தருவாய், மலர்கள் கேட்டேன் மனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. உண்மைக்கு நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு புதுசாக இருக்குது. ஆனால் எனக்கு புதுசாக இருக்கோ இல்லையோ எங்களோட உறவுகளுக்கு பழசாக இருக்குமான்னு நினைக்கிறேன். சரியா, பழசெல்லாம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். மற்றதுமா இப்போ சரிகமப்பாவுக்கு பிறகு, அந்த ஆஃப்டர் சரிகமப்பாவுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது ஆல்பம் சாங்ஸோ அல்லது வந்து தேவா சாரோ அல்லது வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோ அல்லது இளையராஜா சார் அப்படியான இதுகள் நடக்கும் தானே, அதுகளில் நீங்கள் பாடி இருக்கிறீங்களா? அந்த அனுபவங்களை சொல்லுவீங்களா? ஆஃப்டர் ஃபினாலேக்கு அப்புறம் வந்து பிப்ரவரி மந்த்ல வந்து ராஜா சார் ஒரு ரெக்கார்டிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. டிவோஷனல் சாங் வராகி அம்மனுக்காக ஒரு சாங். அந்த சாங் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல, ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. அது வந்து நானும் மற்ற இன்னும் சரிகமபால வந்து நான் கவினா அதுக்கப்புறம் குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்து பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பிடிச்சி போய் சார் எங்களை அதே சிங்கர்ஸ் வந்து லாஸ்ட் அவரோட ட்ரூலி லைவ் இன் கான்சர்ட் YMC நந்தனம்ல நடந்துச்சு சென்னையில. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு எங்களை பாடுறதுக்கு இருந்தாங்க. ஸோ அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து பாடினேன். பாடி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மைக் ஆஃப் ஆயிடுச்சு பாடி முடிச்சதுக்கப்புறம். ஸோ மைக் ஆஃப் ஆனோன்னே எல்லாரோட பேரும் சொல்ல சொன்னாரு. என்னோட பேர் சொல்லும் போது மைக் ஆஃப் ஆயிடுச்சு. என்னையா நீங்கள் விஞ்ஞானத்தோட வரீங்க, மைக்கை என்ன ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவதான் ஸ்ருதியோட பாடினா அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு மெமரபிள் அன்எக்ஸ்பெக்டட் கோஇன்சிடென்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பிடிச்சிருந்த மைக்கில் என்னோட பேர் சொல்லி சொன்னேன். ஸோ அங்கே முன்னாடி வா அப்படின்னு சொல்லி என்னோட பேரை சொல்லி வச்சு குட் அப்படின்னு பேக் அடிச்சுட்டு குட்ன்னு சொல்லி என்ன ஆட் பண்ணிட்டாரு. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எனக்கு அது அது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கே எனக்கு பெரிய விஷயம். இது அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அது வந்து ஒரு காட் பிளெஸிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து டி இமான் சார் இப்போ இந்த மந்த் 2025 டி இமான் சார் லாஸ்ட் 2 months பிஃபோர் வந்து எனக்கு ஒரு ரெக்கார்டிங் வாய்ப்பு வந்துச்சு. அது வந்து சரிகமபா ஜூரியில இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் நல்லபடியாக போச்சு. அவர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் பண்ணார். சூப்பராக பாடுறீங்க, அவங்க பேர் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா சொன்னார். அவங்க கூட நாங்கள் பிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஒரு மூவி சாங்காக. ஓகே. போரான் பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு தண்ணீர் ஒன்றோரும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாகத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீவ உள்ளூரில் ஏங்க பொதி மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளி பொண்ணு தாய் போல போல வெஞ்ச கண்ணீர் விட்டு போராளே வட்ட புள்ள ஊற விட்டு நல்லா இருக்கு. மற்றது வந்து உங்களை போல அந்த ஒவ்வொரு துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுற அந்த சின்ன பிள்ளைகளோ சரி பெரியாக்களோ சரி அப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த காணொலிக்கான பேர் பார்ப்பினோம். அப்படியான ஆட்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க? ப்ராக்டிஸ். எந்த இடத்துலாலும் அதில் வந்து நீங்கள் நல்லா பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸ்
எப்படி மேக் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் வந்தாலே கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கான்ஃபிடென்ஸோட பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். அது வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஆகக்கூடாது, ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாகவும் ஆகக்கூடாது. அது ஐ வில் டூ மை பெஸ்ட். நான் என்னோட பெஸ்ட்டு எவ்வளோ என்னால் போட முடியுமோ அவ்வளோ போட்டு அந்த தாட் இருந்தாலே போதும். சஞ்சனா சொன்ன மாதிரிக்கு நீங்கள் அதை பின்பற்றி முன்னுக்கு வரணுமன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதோட சஞ்சனா சொன்னதை தாண்டி நான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு விஷயத்த திருப்பியும் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து என்ன கலைத்துறையில் நாங்கள் எப்படித்தான் முன்னுக்கு வந்தாலும் எங்களுக்கு எப்பவும் வந்து படிப்பு முக்கியம். படிப்போடு சேர்ந்து இந்த கலைத்துறையை முன்னுக்கு கொண்டு வரணுமன்றதை நான் இந்த இடத்துல சஞ்சனாவுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், பார்க்குற உறவுகள் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன். உங்களை ஒரு பர்சனலாக ஒரு இன்டர்வியூ ஒரு நேர்காணல் ஒன்று செய்து எங்களோட உறவுகளுக்கு காட்டணுமன்றதுக்காண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த நேர்காணல் செய்கிறோம். இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு வந்து உங்களை நாங்கள் தொடர்பு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணின சிந்தியனுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர் ஓகே சொல்லிட்டபடியே தான் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. மற்றது நம்ம வந்து உங்களோட டைம்கள் வந்து இந்த இந்தியாவிலேருந்து வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஷோவுக்கு டைம்கள் எல்லாம் ஒதுக்கி அதுக்கேயும் எங்களுக்கும் இந்த ஒரு இன்டர்வியூ தரத்துக்கு டைம் தந்ததுக்கு வந்து உங்களுக்கும் நன்றி. மற்றது உங்களுக்கு பக்கத்துல அம்மாவும் நிக்கிறாமா உங்க வீடியோக்களை காட்டையில அம்மாவுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லுங்க. சரியா? தேங்க்யூ எல்லாருக்கும், யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நீங்க எனக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் நடக்கும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லா கேமரா அண்ணாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். சொல்றதுக்கு இல்லை, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே உறவுகளே, இந்த காணொலியில வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து பாடல் போட்டியில பங்கு பற்றி உங்கள் மனங்களை வென்ற சஞ்சனாவின் நேர்காணல வந்து எங்களோட சேனலினூடாக நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயூர். நன்றி தங்கச்சி. தேங்க்யூ.